இமயமலையில் வரலாறு காணாத அளவு இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு வருவது ஆய்வாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உலகிலேயே அதிக மக்கள் வசிக்கும் பகுதிகளாக கங்கை சமவெளியும் சிந்து சமவெளி பகுதிகளும் உள்ளன. இமயமலையில் உருவாகும் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகள் பாயும் இந்த பகுதி உலகின் மிக வளமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இந்த ஆறுகள் பாயும் பகுதிகளில் மட்டும் சுமார் 100 கோடி பேர் வசிப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் அதிக மக்கள் தொகை நெருக்கம் கொண்ட பகுதிகளாக இந்த பகுதி மக்களின் வாழ்வு இந்த ஆறுகளையே நம்பியிருக்கிறது. வற்றாத ஜீவ நதிகளாக அறியப்படும் இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளின் நீர் ஆதாரமாக இமயமலை பகுதி உள்ளது. குளிர்காலத்தில் பனியால் மூடப்பட்டிருக்கும் இந்த மலைகளின் பனி கோடை காலத்தில் உருகி வற்றாத ஜீவ நதிகளை உருவாக்குகிறது. ஆனால் காலமாற்றம் காரணமாக இமயமலை பகுதியில் உருவாகும் பனியின் அளவு கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 40 ஆண்டுகளில் இமயமலை பகுதிகளில் பெய்யும் சராசரி பனிப்பொழிவுடன் ஒப்பிடுகையில் கடந்த 5 ஆண்டுகளில் பெரும்பாலான குளிர்காலங்களில் பனிப்பொழிவு குறைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வழக்கமாக பனியால் மூடப்பட்டிருக்கும் இமயமலை தொடர்கள் பனியே இல்லாமல் காட்சியளிப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. சிந்து, கங்கை சமவெளியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரமாக உள்ள இமயமலை தொடர்களில் பனி குறைவது வரும் காலத்தில் இந்த பகுதியில் மிக பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்தும் அச்சமும் தற்போது உருவாகியுள்ளது. இந்த பகுதியில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வு இந்த நீர் ஆதாரத்தையும் அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உணவுகளை சார்ந்துமே உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் இமயமலையில் நடக்கும் இந்த விபரீத மாற்றங்கள் பெரும் இயற்கை பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல இமயமலை பகுதிகளில் பனி பெய்வது குறைவது இமயமலை பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான அபாயத்தையும் அதிகரித்துள்ளது. எனினும் இந்த இயற்கை நிகழ்வு தற்காலிக நிகழ்வாக இருக்கலாம் என்றும் இதனால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வராது என்றும் சில ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.